ராமநாதபுரம் மாவட்டத்தில் குடிநீருக்காக தவிச்ச மக்களுக்கு 616 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் காவிரி கூட்டுநீர் திட்டம் கொண்டு வரப்பட்டது. இந்த திட்டத்தை செயல்படுத்த 3 ஆண்டுகள் தேவைப்படும் என்று அதிகாரிகள் சொன்னாங்க. குடிநீர் பிரச்சனை என்கிற காரணத்தால் எவ்வளவு விரைவாக முடிக்க முடியுமோ அவ்வளவு விரைவாக முடிக்கணும்னு நான் சொன்னேன். அதன்படி 2 ஆண்டிற்குள்ள மக்களுடைய குடிநீர் தேவையை நிறைவேற்றின ஆட்சி தான் நம்ம திமுக ஆட்சி. இதுக்காக அந்த டைம்ல மாசத்துக்கு 3 முறையாவது ராமநாதபுரத்துக்கு வந்து நான் ஆய்வு நடத்தினேன். அதெல்லாம் இப்போ நினைவுக்கு வருது. இப்போ நான் முதலமைச்சராக பொறுப்பேற்றவுடன் கூட்டு குடிநீர் திட்ட விரிவுபடுத்தக்கூடிய வகையில் உத்தரவிட்டு அந்த பணிகள் இப்பொழுது விரைவாக நடந்து கொண்டிருக்கிறது. பழைய திட்டத்தின் மூலம் 87,500 பேர் பயன்பெறுகிறார்கள். இப்போ விரிவுபடுத்துகிற காரணத்தால் 2,95,000 பேர் பயன் அடைய போறாங்க. இங்கே வருவதற்கு முன்னாடி தான் அந்த துறையினுடைய பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய அமைச்சர் நேரு கிட்ட பேசினேன். டிசம்பர் மாசத்துல விரிவுபடுத்தக்கூடிய அந்த திட்டத்தை தொடங்கிடலாம் என்று உறுதி எடுத்திருக்கிறார். உறுதியோடு சொன்னார். அப்படி தொடங்கும் போது ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய 3,82,500 நபர்களுடைய வீடுகளுக்கு தண்ணீர் வழங்க போறோம். இனிமேல் யாரும் எப்பவுமே ராமநாதபுரம் மாவட்டத்தை தண்ணி இல்லாத காடுன்னு சொல்ல முடியாது.